ஹாய் காய்ஸ், நீ கேட்டிருக்கிறது டேக் குபி எல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. ஐம் சாரி, இதெல்லாம் ஸ்டோரி படம் இருந்திருக்கு. நான் வேணும்லாம் பண்ணலை, தெரியாமலாம் இல்லை, எனக்கு ரெஸ்ட்டே இல்லையா, அதனால தான் நான் போடலை. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் வந்துட்டு இன்னொரு மூவி வேறு நான் பாதியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி பாதியாக எப்போ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி, சரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட விட்டோம்னா, ஜிம்மினும் யோங்கியும் ஏர்போர்ட் போயிருப்பாங்க. அங்கே வந்துட்டு டேவோட பேரண்ட்ஸ், ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. அதோடு தான் முடித்தோம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஜேகேவோட அப்பா அங்கே நின்றுட்டு, என்னங்க இன்னும் காணோம் யாரையுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜிம்மினும் இவங்கியும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க, அவங்களெலாம் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. ஒரு வழியாக ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது பக்கத்தில் போயிட்டு லக்கேஜ்லாம் சுகா வாங்குகிறான். ஜிம்மின் பார்த்துட்டே நிற்கிறான். டே அம்மா வயலே இதை புட்றா அப்படின்றாங்க. ஸோ வேலை வாங்குறதுக்குனே வருவீங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் அழுத்துக்கிட்டே வாங்கிக்கிறாரு. இப்போ எல்லாருமே காருக்கும் வந்துட்டாங்க. ஜிம்மின் தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே பின்னாடி உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டாங்க. இப்போது நம்ம ஜேகேவோட அப்பா தான், இவங்க 2 பேரும் யாருமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேவோட அப்பாட்ட. டே ஜியோனே, இதை வந்து பார்க்கோட பையன்டா, 2வது பையன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்க்கண்ணனோட பையனா, இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஜேகே அப்பா சொல்கிறாரு. அதுக்கு ஜேகேவோட அம்மா இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க. நீ தானே ஜிம்மின்னு அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி முழிக்கிறான் ஜிம்மின்னு. நம்ம யோங்கி இப்போ நான் வாய் பேசிட்டு வந்தான், இப்போ இன்னுமே தெரியாத மாதிரி முழிக்கிறான் பாரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு யோங்கி. அப்போது டேவோட அம்மா இருந்துட்டு, இது வந்து நம்ம மின்ன மாமாவோட பையன் யோங்கி அப்படின்றாங்க. ஓ சரி சரி, இவனுக்கும் தான் கல்யாணம் அப்படி சொல்லி டேவோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மை எடுத்துகிட்டு, எத்த வாய் வச்சுட்டு கம்முன்னு இருத்த, இது ஒரு சிடுமூஞ்சி, இதை போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா அப்படி சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாக வந்த, எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ என்னடா இப்படி செய்கிற அப்படின்னு. அது போங்கம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி திரும்பிக்கிறான். நம்ம யோங்கி இதை பார்த்துட்டு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போது ஜிம்மின்னு இருந்துட்டு, ஜேகே இல்லையா அப்படின்றான். ஜேகேவை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேவோட அம்மா கேட்குறாங்க. பார்த்துருக்கேன், டே ஃபோட்டோ காமிச்சிருக்கான் அப்படின்றான். இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. டேவோட அம்மா இருந்துட்டு, இவனும் அவனும் ஒன்றா தான் படிக்கிறாங்க, 2 பேரும் அப்படியே திக் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு ஜிம்மில் இருந்துட்டு, அப்படிலாம் ஷார்ட்டாக சொல்லக்கூடாது, நாங்களும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்போம். டேவும் ஜேகேவும் வரல தெரியும், இந்த பிள்ளை யார் அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். அதுக்கு ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, இது வந்து ஜேகேவோட தங்கச்சி அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மின் இருந்துட்டு, எது ஜேகேவுக்கு தங்கச்சியா, நான் பார்த்ததே இல்லையே, நீ ஜேகேவே பார்த்ததில்லடா அப்படின்ட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த புள்ளையை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்றான். அதுக்கு இருந்துட்டு, ஏன் உன்ட்டே இதை சொல்லலையா, சொல்லியிருப்பான், நான் தான் இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லைன்னு மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மின்மினியை கலாய்க்கிறான். இதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. மின்மினிக்கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. உடனே மின்மினி இருந்துட்டு, யூ இடியட் அப்படி சொல்லி திட்டுறா. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறான். அப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம மின்மினி திரும்பிக்கிறா. இதை பார்த்துட்டு ஜிம்மின் திரும்பிக்கிறான் முன்னாடி ஒரு மாதிரி வம்பிழுத்துட்டு அப்படியே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இதை யோங்கி பார்த்துட்டு யோங்கி காண்டாது, என்னை தவிர எல்லாத்துக்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறான், நம்மன்னு வந்தால் மட்டும்தான் அப்படி சிடுன்னு விழுவான் போல் அப்படி சொல்லி நம்ம யோங்கி திங்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜிம்மின் விடாமல் மின்மினி வம்பிழுத்துட்டே வர்றான். இந்த மாதிரி தான் கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டேவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவொடனேவும் எல்லாருமே வெளியே வராங்க. ஜிம்மினோட அம்மா, இவங்கியோட அம்மா எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்து நலமெல்லாம் விசாரிச்சுட்ருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மின்மினியை மட்டும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து, கண் திஷ்டிலாம் பட்டிருக்குன்னு சொல்லி ஆரத்திலாம் எடுத்து ஊற்றிட்டு போகிறாங்க. மின்மினி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே நம்ம ஜேகோப் தான், டே சுகா யாரும் என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் நிற்கிறான். இவனா கூப்பிட்டியா, இவன் கூப்பிட்ருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம யோங்கி திரும்புகிறான். சுகா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகோப் மெதுவாக கூப்பிட்றான். இதை பார்த்துட்டு ஜிம்மின் திரும்பி பார்த்துட்டு, டே அண்ணா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அது பார்த்தா நம்ம ஒய்யன்
ரூம் தான். ஸோ இவனா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் வந்துட்டு ஒன்றுமில்லடா தம்பி சும்மா வந்தேன் அப்படின்றான். இதெல்லாம் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போது நம்ம ஜிம்மினோட அம்மா தான் திரும்பி பார்த்துட்டு, டே கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா, நாங்கள் போகாதுன்னு சொன்னல, கீழே விடாமத அப்படின்றான். ஸோ எனக்குன்னு வந்து பிறந்துருக்கு கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகப் திட்டிக்கிட்டே வர்றான். இதை பார்த்துட்டு ஜிம்மி வந்துட்டு இவன் ஏன் முறைச்சிக்கிட்டே வர்றான் அப்படின்னு நம்ம சுகா இப்போ தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜேகப்பு ஐயோ மாட்டிக்கிட்டியா அப்பங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நம்ம ஜேகப் வந்துட்டு உனக்கு தாண்டா கூப்பிடணும் டே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வராரு மனசுக்குள்ளே. மச்சான் அப்போ நீ தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. நம்ம ஜிம்மினுக்கு இதை பார்த்துட்டு அண்ணன்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிலிப்பிட்டு போகிறான். இந்த சுகா பார்த்துட்டு இவன் என்னடா அவனுக்கு பிரச்சனை, என்னை பார்த்து சிலிப்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்குறாரு. போடா வெண்ண நான் கூப்பிட்டப்பே நீ திரும்பி பார்த்துருந்தேன், இன்றைக்கி இந்த அவமானம் தேவையா, பூ எங்கடா அப்படின்றான். என்ன மச்சா மல்லிகைப்பூ கேட்டேன்ல எங்கடா, அச்சோ மறந்துட்டனே அப்படின்றாரு நம்ம சுகா. போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் வெளியே போகிறாரு. டே காரில் தான்டா போய் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கார் சாவித்துக்கு போடுறாரு. அதான் நான் பார்த்தேன் மச்சான் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப்பும் போகிறாரு, எடுக்க போகிறாரு. மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா, ஜிம்மினோட அம்மா, அப்புறம் ஜேகேவோட அம்மா, டேவோட அம்மா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களோட அப்பாவும் நம்ம ஜிம்மினோட அப்பாவும் வராங்க வீட்டுக்கு. டே ஜியோனே நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேட்டே வர்றாரு ஜிம்மினோட அப்பா. நல்லா இருக்கேனே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் பேசுகிறாங்க. அப்போது நம்ம இவங்களோட அப்பா தான், என்ன மாப்பிள்ளை எங்களெல்லாம் கண்ணு தெரியாது, ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி சொல்லி பேசுகிறாங்க. அப்போ டேவோட அப்பா வந்துட்டு அடப்படுப்பாவிப்பாயிலே, நேற்று வரைக்கும் என் கூட சோடி சேர்ந்துட்டு இன்றைக்கி அவங்கள பார்த்தோன்னே அங்கே போறியா, நீ வாடி நாளைக்கு மாப்பிள்ளை உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் ஒரு பக்கம் போகிறாங்க. அப்போது இவங்களோட அம்மா இருந்துட்டு அப்படின்றாங்க. இவங்களோட அப்பா திரும்பி பார்த்துட்டு போகமாட்டேம்மா அப்படின்றாங்க. அதே மாதிரி ஜிம்மினோட அப்பா வந்துட்டு ஏங்க அப்படின்றாங்க. ஐயோ சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. டேவோட அப்பா வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு நான் குடிக்கலாம் போல், நான் போயிட்டு மட்டும் வந்துடுறேன். ஜங்குக்கோட அப்பா இருந்துட்டு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னடா எல்லோரும் இப்படி இருக்கீங்க, வெளியே பார்க்க தான் ரகடாக இருப்பீங்க போல், உள்ளே ஒன்றுமே இல்லை புசுவானம்மா அப்படின்ற மாதிரி ஜிம்மினி இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜிம்மின் தான் சொல்கிறான், அப்போ இந்த பீஸெல்லாம் நம்மக்கிட்ட மட்டும்தான் ரகடாக பேசுவாங்க போல், பொண்டாட்டிகளை பார்த்தோன்னே பம்புறானுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸில் யோசிச்சுட்ருக்கான். இதை இவங்க கேட்ச் பண்ணிட்டு நீ என்ன யோசிச்சா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து போகிறான். அப்போ மென்மினி பின்னாடியே போகிறான். ஜிம்மின் என்ன அப்படின்ட்டு போகிறான். என்னடா அது, இந்த வீட்டில் மரியாதையாக என்னைய கூப்பிட்றதுக்கு கூட ஆள் இருக்கா, ஐயோ இந்த தேன் பாய்ந்த குரல் யாரோடது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா மின்மினியே நீ தானா அப்படின்ற மாதிரி திரும்புகிறான் நம்ம ஜிம்மின்னு. யோ நெல்லியா அப்படின்றா மின்மினியே. என்னது யோவா, இல்லை நீ மறுபடியும் அண்ணன் கூப்பிட்டா தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் ஓடுறான். மின்மினியும் பின்னாடியே ஓடுறா. 2 பேரும் அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க வந்துட்டு வெளியே போயிட்டான். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம ஜேகப் இப்போ தான் போய் மல்லிகைப்பூலாம் எடுத்துகிட்டு ஒளிஞ்சு வராரு, யாரும் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி. எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஜேகப் வந்துட்டு அப்படியே மறைஞ்சு ஒய்யனோட ரூம் போகலான்ட்டு டோர் வரைக்கும் போயிட்டார். அப்போ நம்ம ஜிம்மின் பார்த்துட்டான். ஜேகப் ஜிம்மின் பார்த்ததை பார்த்துட்டான். ப்ளீஸ்டா அப்படின்றான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு பொழைச்சி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு மின்மினியை கூப்பிட்டு மறுபடியும் ஹாலுக்கே வந்துடுறாரு. இப்போது நம்ம ஜேகப் தான் ஒயன் ரூமில் இருக்கார். இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஐயோ ஸோ ஸ்வீட் மாமா நீ அப்படின்றான். மாமனை என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் இருந்துட்டு காலெல்லாம் தூக்கி விட்டு ஒரு மாதிரி கெத்தாக பேசிகிட்ருக்காரு. அப்போது ஒயன் வந்து ஜேகப்பை ஹக் பண்ணிவிட்டு மாமா என்னடி, ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ணுறாங்க, என்னடி பண்ணாங்க, ஆமாம் பாரு ஒளிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது, பேசாண்டுக்கு நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், எதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி ஒய்யன் சொல்கிறா. ஓ அப்போ லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதுமா உனக்கு அப்படின்றான். ஆமாம் இப்போ பாரு பேசவும் விட மாட்டாங்க, பார்க்கவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்யன்னு சொல்கிறான்.
ஐயோ! இப்படிலாம் நீ க்யூட்டாக பண்ணேன்னா அப்புறம் மாமா உன்னை எங்கேயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. போதும் போதும் போதும், நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது, நீ வெளியே போ அப்படின்றா. அடியே உனக்காக மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. சரி மல்லிகைப்பூ அதுக்கு என்ன அப்படின்றா. ஏன்னு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ஜெயகோப்பு ஒரு கிஸ் ஆச்சும் கொடுடி. இப்போ மாமா வெக்கமாக இருக்கு அப்படின்றா. ஐயோ அப்போ அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தப்ப மாமா இங்கே கிஸ் கொடு, மாமா இங்கே கிஸ் கொடு. அச்சோ மாமா போதும் மாமா பெசாட்டுக்கு இரு மாமா அப்படின்றா. அப்போ நீ ஏன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ போகும் மாமா, ஏன் மாமா நீ இப்படி பண்ணுற? என்னடி புதுசாக வெக்கம்லாம் படுற? நாள் தள்ளி போனாலே பக்கத்தில் வந்து நிற்பா, இப்போ என்ன புதுசாக வெக்கமா அப்படின்றாங்க. இதை கேட்டு ஒதுங்கிட்டு மாமா என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. ஐயோ பாடுறா என் பொண்டாட்டிக்கு பொறுமை வேறு இருக்காம அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகப் கலாய்க்கிறான். மாமா போ மாமா வெளியே போமா, நீ இப்போ வெளியே போகல நான் எல்லாத்தையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுருவேன். சத்தம் போட்டு கூப்பிடுவியா? எங்கே கூப்பிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் பண்ணிட்டு நம்ம ஒய்யனை பிளாக் பண்ணுறான். டோர்லேயே வச்சு பிளாக் பண்ணி நிற்கிறான். சத்தம் போடு, இந்த வாய் தானே சத்தம் போடுது அப்படி சொல்லி ஒய்யனோட லிப்ஸவே பார்த்துட்ருக்கான். அப்போ ஒய்யன் வந்துட்டு மாமா வேண்டாம் கத்திடுவேன், கத்துடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஜேகப் தான் ஒய்யனோட ஹிப்பில் கை வைக்கிறான். ஆக்சுவலாக ஒய்யன் வந்துட்டு சாரீ கட்டியிருப்பா. ஒய்யனோட ஹிப்பில் கை வைக்குமே ஒய்யன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வர்றா. இதை கேட்டுட்டு ஜேகப் வந்துட்டு தொட்டதுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கத்துறேன்னு சொன்னால் கத்து சத்தமே வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகப் டீஸ் பண்ணுறாரு. மாமா போகல அப்படின்றாங்க ஒய்யனை. அதுக்கு ஜேகப் வந்துட்டு போகலன்னா என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், போடா கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒய்யன்னு சொல்கிறான். ஜேகப் வந்துட்டு கடிப்பியா, எங்கே கடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஒய்யன் வந்துட்டு மாமா போடா வீட்டுக்குள்ளேருந்து கையிடுறா வெண்ண அப்படின்றாங்க. அச்சோ என்னடி இப்படி பேசுகிற, இப்போ நீ கையை எடுக்கலைன்னா உனக்கு இருக்குடா அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜேவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஒய்யன் வந்துட்டு ஹோபியோட செஸ்ட்டில் கை வச்சு தள்ளி கூட பார்க்குறா. பட் முடியல. ஹோபி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாரு ஒய்யனை. இப்போது ஒய்யனும் கொஞ்ச நேரத்துலேயும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கிஸ் ஸ்மூத்தியாக போயிட்டுருக்கு. நம்ம ஜேகப் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வர்றாரு. ஒய்யன் வந்துட்டு ஏன் போகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்னடி கத்துவேன்னு சொல்லிவிட்டு நல்லா பண்ணுறியே அப்படின்றாங்க. போம்மா அப்படி சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவள் ஓடிடுறா. ஒய்யன் ஓடி வர சவுண்டை பார்த்துட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அச்சோ இப்போ போனோம்னா நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் ரூம்குள்ளே இருந்துக்கிட்டாரு. இப்போ எல்லோரும் அப்படியே அங்கங்கே பேசிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போது சுகாவோட அம்மா தான் டே சுகா அப்படின்னா, என்னம்மா அண்ணன் இன்னும் வரலையா? வரலம்மா. மாமா அட வரலாமா, நீ என்னடா எது கேட்டாலும் சலிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜின் தான் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அம்மா அப்படின்றான். அவங்க அம்மா இருந்துட்டு என்னடா இன்னும் வரலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதோ கிளம்பிட்டோம்மா, நானும் அவரும் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் வீட்டில் தான் இருக்கேன், இங்கே வந்துடுங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போது ஆரம்தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னு அம்மா அப்படி சொல்லி சொல்கிறாரு. என்னம்மா அப்படி சொல்லி கேட்குறான். வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க. சரி போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஆரம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜின் பின்னாடி உட்காந்துக்கிறாரு. சரி போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த சைடு நம்ம ஜிம்மினோட அம்மா தான் எங்கடி என் மருமவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ அங்கே தான் படுத்து கிடக்கான்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகா என்னங்க அத்தை அப்படின்னு சொல்லி சுகா எழுந்திரிச்சு கேட்குறாரு. அதுக்கு இவங்கியோட அம்மா நான் கேட்டால் மட்டும் என்னவா அப்படின்றது. அவள் கூப்பிட்டா மட்டும் என்னங்க அத்தையா வாடா இன்றைக்கி உனக்கு பழைய சோறு போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மைண்ட்லேயே நினச்சிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போது பாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ மட்டும்தான் ஓமரமாக கூப்பிடுவியா, இப்போ பாடி டே ஜெமினா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. தோ வந்துட்டு அத்தை வாடி சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு மின்மினியும் சேர்த்து கூப்பிட்டு வர்றாரு. வந்தோடனே 2 பேரும் நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க.
நல்லா பேசிட்டு வம்பிழுத்துட்டு வேறு யாரும் இல்லை, இவளுக்கும் அவனை விட்டால் யாரும் இல்லை, அவனுக்கு இவளை விட்டால் யாரும் இல்லை, டே வர வரைக்கும் வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை சமாளிச்சிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு ஜிம்மினோட அம்மா இருந்துட்டு வர வர ரொம்ப ஓவராக போகிறடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு யூங்கியோட அம்மா வந்துட்டு அடி போடி அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. இப்போ ஜிம்மினும் யூங்கியும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. யூங்கி ஜிம்மினை எதர்ச்சியாக தான் திரும்பி பார்ப்பான். நம்ம ஜிம்மின் அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பான். யூங்கியை பார்த்தோன்னேவும் முகரை பாரு முகரை பார்க்கறதுலேயும் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மின்மினி என்ன முணங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா ஒன்றும் இல்லை உன் வேலையை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னடா புலம்பிகிட்டு இருந்தானே என்னடான்னு கேட்டால் இவன் இப்படி அசிங்கப்படுத்துகிறான் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜேகேயோட அம்மா தான் யூங்கியோட அம்மா பார்த்துட்டு ஏமதினி பெரிய பையனை காணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கிளம்பி வந்துட்டு இருக்கான்ட்டி மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு கூட வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி விடுடி, அதை பற்றிலாம் எதுக்கு பேசிக்கிட்டு, அதை பற்றிலாம் பேசினா ஒரே சண்டையாதையும் போகும், சாப்பிட வந்த இடத்துல சாப்பிடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் யூங்கியோட அம்மா இருந்துட்டு டேவோட அம்மாட்ட ஏட்டி உங்கள் ஆத்தா எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடி, அவள் ஒன்றும் எனக்கு ஆத்தா கிடையாது, அவள் எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி விடேடி, சின்ன ஆத்தா தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது யாருன்னா டேவோட அம்மாவோட ஸ்டெப் மதரு. அவங்க வந்துட்டு நல்லா தான் பார்த்துப்பாங்க, ஆனால் கொஞ்சம் சிடுன்னு பேசுவாங்க. எப்படின்னா மருமகளுக்கு மாமியார் மாதிரி அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதனால் டேவோட அம்மாவுக்கு பிடிக்கும், பாசமெலாம் இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமேவும். இருந்தாலும் அந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அவங்க ரெண்டு பேரும். ஆனால் எந்த ஒரு இதுனாலும் அவங்க வந்துடுவாங்க. டேவை தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் டேக்காகவே வருவாங்க. ஆனால் வந்தால் ஒரு ஆட்டு டேவோட அம்மா ஒரு ஆட்டு ஆட்டிகிட்டு போயிடுவாங்க. இது அதை பேச அது இதை பேசுன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது டேவோட அம்மா இருந்துட்டு நீ வேறு கம்முன்னு இருடி, அந்த கிழவி நாளைக்கு வருது, அதை பற்றி இன்றைக்கே பேசி என் மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்க, மூடிட்டு தின்னுங்கடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜின்னும் ஆரமும் வந்துடுறாங்க. அப்போது யூங்கியோட அம்மா தான் இதுதாண்டி பையன், இது வந்து மாப்பிள்ளை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அச்சோ செம்ம க்யூட்டாக இருக்காங்க இவங்க பார்க்குறதுக்கேவும். ஏமதினி டேவும் ஜேகேவும் பார்க்குறதுக்கு இப்படி இருப்பாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க ஜேகேவோட அம்மா டேவோட அம்மாட்ட. கம்முன்னு சாப்பிடு, எப்போ பாரு இதே நினப்புத்தே உனக்கு பண்ணி வைப்ப முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு மின்மினிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மூஞ்சியும் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அது யாருமே கண்டுக்கலாம்ல. இப்போது ஒய்யன் வந்துட்டு ஜேகோ தேடுறா, எங்கடா அவனை மட்டும் காணுமே அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு ஜிம்மி இருந்துட்டு என்ன ஒய்யனே அப்படின்றா. இதை பார்த்துட்டு ஜிம்மினோட அம்மா இருந்துட்டு டே மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவளுக்கெலாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படி சொல்லி சொல்கிறாரு. டே மரியாதையாக பேசுன்னு சொல்கிறல, அவள் நாளைக்கு உனக்கு அண்ணியாக வரப்போகிறவ, அதுக்காகலாம் அப்படிலாம் பேச முடியாது, டே அண்ணன் பொண்டாட்டி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படி சொல்லி ஜிம்மினோட அப்பாவும் சொல்கிறாரு. ஏப்பா நீ பேசாதப்பா, பேசாடிக்கிருப்பா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாரு. என்னடா அவங்க ஆத்தா மாதிரியே பேசுகிற அப்படின்ற மாதிரி ஜிம்மினோட அப்பா பார்க்குறாரு. ஜிம்மினோட அம்மா வந்துட்டு சிரிக்கிறாங்க. உனே மாதிரி தானடி இருக்கும் அதுவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா தலையிலே அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒய்யனை பார்த்துட்டு மறுபடியும் சரி அண்ணினே கூப்பிட்றேன், ஏங்க அண்ணி யாருங்க நீ தேடுறீங்க சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி ஜிம்மின் ஒம்பளுக்குறாரு. இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இவன் நல்லா க்யூட்டாக தான்டா இருக்கான் அப்படி சொல்லிடுற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஒய்யன்னு இருந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறா, ப்ளஷ் ஆகுது. அவங்க அம்மாலாம் பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க அவன் வெளியே ஒரு வேலையை போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்ட்டு. இப்போது ஜின்னும் ஆரமும் அதில் கலந்துக்கிறாங்க. சாப்பிட்ற இடத்துல எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அடுத்து என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, வாழை மரம் கட்டணும், எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும், இப்போவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாதே ஊர் சனாம்பிட்டு வரும், அப்புறம் 3 நாளைக்கு விருந்து, 4ஆவது நாள் கல்யாணம், ரிசப்ஷன் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பாட்டுக்கு பெருசாக. சரி இப்போ இந்தியாவில் கட் பண்ணி கொரியாவுக்கு போயிடுவோம். அங்கே நம்ம டே வந்து கோஸ்ட் போயிருப்பார். மெங்கியோயும் நம்ம ஜேகே இன்வைட் பண்ணதுனால, அது இன்வைட் பண்ணால் கூட பரவாயில்ல, இரிட்டேட் பண்ணதுனால தான் அவர் கடுப்பாகி ரூம் போயிட்டார். இப்போது ஜேகே தான் ரூம் போயிட்டு மாமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம
டே வந்து கேட்குறாரு, இப்போ ஏன் மாமா என் மேலே கோச்சிட்ருக்க, உன் மேலே நான் எதுக்கு கோவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவர் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அப்போ என் மேலே கோவம் இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓ, உன் மேலே இப்போ நான் கோவப்படணும், இப்போ நீ அவன் கூட பேசணும், அதானே உன் ஆசை, எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாமா, ஏ மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன வேணும் உனக்கு இப்போ? மாமா எனக்கு பசிக்குது மாமா அப்படின்றான். எனக்கு சமைக்க தெரியாது. மாமா, என்ன மாமா இப்படி பேசுகிறேன், உன்னை நம்பி தானே எங்கள் அம்மா விட்டுட்டு போனாங்க அப்படின்றான். டே, இந்த நடிப்பெலாம் வேறு யார்ட்டாவது போய் வச்சுக்க, பக்கத்தில் வந்தேன்னா பலார் நிறைஞ்சிருவேன் அப்படின்றாங்க. போடா லூஸ் பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு அவராக போய் சமைக்கிறாரு. நம்ம டேக்கு தான் மனசே கேட்கல, பசிக்குதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறான். ஆனால் ஜேகே செம்மையாக சமைச்சிட்ருக்காரு, நல்லா செஃப் மாதிரி. நம்ம டே வந்து இதை பார்த்துட்டு அட திருட்டு கொட்டு, என்னமோ சமைக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிச்சு, இப்போ நல்லா தானே சமைச்சிட்ருக்கு, ஸ்மெல்லெல்லாம் நல்லா வருதே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு ஒரு கையில் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. அப்போது ஜேகே பார்க்குறாரு. இப்போ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படி சொல்லி கேட்குறாரு. ஏதோ நாற்றம் அடிச்சிச்சு, அதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜேகே, அந்த நாற்றம் அடிக்குதுன்னு தெரியல, வெளியே போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது டே வந்து சிரிச்சுக்கிட்டேவும், ஆமாம் இப்போ நம்ம பேசும்போது நீ ஏதாவது இடையில என்ன டேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஃப்ளோவில் வந்திருக்கோம். ஓ, ஃப்ளோலையா? இதே ஃப்ளோவில் வந்திருக்குமா? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நீ தான் சாப்பாடு செஞ்சு தரமாட்டேன்ட்டுல, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் சமைச்சிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் அந்த மில்க் ஷேக்கை ஒரு சிப் பண்ணிவிட்டு ஜேகே பார்த்துட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் மில்க் ஷேக்கை சைடில் வச்சுட்டு ஜேகே போயிட்டு பேக்கை பண்ணிவிட்டு நெக்கில் வந்து ஃபேஸை வச்சுட்டு அப்படியே ஜேகே ஹோல்ட் பண்ணி நிற்க வைக்கிறாரு. ஜேகேவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் உனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் பிடிக்காதா அப்படி சொல்லி கேட்குறாரு. பிடிக்காது. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பனானா மில்க் ஃப்ளேவர் தான் பிடிக்கும், போதுமா போ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இங்கே திரும்ப, உனக்கு ஸ்ட்ராபெரியும் பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜேகே அப்படியே ஹக் பண்ண மாதிரியே திரும்பி, அதான் பிடிக்காதுன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. நம்ம டே தான் பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜேகேவும் மண்டே ஆட்டுறாரு. இப்போது நம்ம டே அந்த மில்க் ஷேக் எடுத்து ஒரு சிப் பண்ணிவிட்டு ஜேகே வாயில் அப்படியேவும் அவர் வாயிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அதை கொஞ்ச நேரத்துலேயே அவர் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ, குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது நம்ம டே இருந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, இப்போ சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது அப்படி சொல்கிறாரு. நம்ம டே வந்து மறுபடியும் ஸ்ட்ராபெரி மில்க் எடுத்து சிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுக்குறாரு. நம்ம ஜேகே வேணும்னே, இல்லை எனக்கு இப்போயும் பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு, ஜேகே வந்து வேணும்னே பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. அச்சோ, மில்க் ஷேக் தீர்ந்து போயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி மூஞ்சி வைக்கிறாரு. டே இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, உனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் தானே பிடிக்காது, ஸ்ட்ராபெரி லிப்ஸ் பிடிக்கும்ல அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வெளுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இந்த பாட்டை இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு மூவி வந்து பாதியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். அதை எப்போ போஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் போயிட்டு வரேன். இல்லாட்டி அதை நான் எப்போயாச்சும் டைம் கிடைக்கும்போது நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் வேறு யாராவது பிடிச்சவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்கள்ல. ஸோ லைக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பை பாய். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை பாய்.